நேயர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் திமுக தலைமை, அதாவது பாரதிய ஜனதாவை அதிகம் விமர்சிக்க வேண்டாம் என்ற செய்திகள் வெளியிட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது மிக முக்கியமாக சமீப காலமாக பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணியில் இருப்பதாக செய்திகள் வெளியே வந்து கொண்டிருந்தாலும், ஒரு ஆதாரமான செய்தி ஏடு தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமாகிய திரு ஸ்டாலின் லண்டனுக்கு சென்றிருந்தார். அதாவது உதயநிதியுடைய மகனுடைய அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற தமிழ்நாட்டு முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமாகிய திரு மு க ஸ்டாலின் டெல்லியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நீங்கள் மோடியை அதிகம் விமர்சிக்க வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கிற செய்தி ஏறக்குறைய உறுதியாகி இருக்கிறது. அதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எல்லாம் கூட்டு வச்சிருக்கீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக கூட்டணியில் இருக்க போகிறார்கள் என்று நம்பினால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை அவர்கள் உடனடியாக எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் திமுக கழக எம்பிக்கள் காங்கிரஸோடு இணக்கமான போக்கை நீங்கள் கையாள வேண்டாம் என்றும், பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் என்றும் அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருப்பதை நாம் இங்கே கவனத்திலும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அவர் இப்படி சொன்னார் என்று சொன்னால், இப்படி இந்த செய்திகள்லாம் வந்தவுடனே தமிழ்நாட்டில் மாநிலத்தில் திமுக பிஜேபியோடு கூட்டணி அமைத்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் இதற்குள் பல தேசிய நலன்கள் இருக்கிறது. சிக்கி இருக்கிற திமுகவின் பல அமைச்சர்கள் ஊழல் வழக்கிலே சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரானது. காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், தாவேகாவாக கூட்டணியில் இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், IMUL எல்லோருமே பிஜேபிக்கு எதிரானவர்கள் தான். அப்ப அப்படி இருக்கும்போது தாங்கள் அந்த பொறுப்பில் இருந்த இவர்களுடைய அட்ரஸை இவங்க எடுத்துட்டாங்க. இவர்கள் தான் மதச்சார்பிட்டே, நாங்கள் தான் சிறுபான்மையை காப்போம், பாஜக கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன், ஒரு ரைட் விங்ஸ் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இந்த நிலையை இவர்கள் எடுத்து விட்டார்கள். இதன் விளைவாக காங்கிரசுக்கு நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொல்லி இருப்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியினுடைய உத்தரவில் தான் இங்கே வந்தார். ஆரம்பத்திலே இந்த கூட்டணிக்கு அமைப்பதற்கு முன்பே 26 பெரிய பிரச்சனை போனது. கனிமொழி வரைக்கும் சென்று பஞ்சாயத்து செய்துதான் அந்த 28 இடத்தை வாங்க முடிந்தது. அதிகாரத்தில் பங்கு கேட்டு கொடுக்கப்படவில்லை. ஜோதிமணியோ அப்புறமா மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் ரொம்ப சிறுமைப்படுத்தினார்கள். இப்போது அவர்கள் திமுகவிடம் சொல்லாமலே சென்று விட்ட நிலையில் அவர்களுக்கு டெல்லியில ஒரு வலுவான சக்தி வேண்டும். அது நேரடியாக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் எம்பிக்கள் வைத்திருக்கிற நிலையில 20க்கு மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறார்கள். அந்த வலுவான நிலைக்கு ரகசிய கூட்டணிகள் ஒன்று தேவை. அது நேரடியாக அரசியல் கூட்டணியாக இல்லாவிட்டாலும் அது ஒரு ரகசிய கூட்டணியாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸோடு இணக்க போக்கில் செல்ல வேண்டாம். இப்போது தொகுதி மறுசீரமைப்பு வரமுறை, இது எதிர்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பால் அது நின்று போய்விட்டது. இப்போ கூட அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த தொகுதி மறுசீரமைப்பு, தொகுதி வரையறைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் வெளியேறினால் அது அவர்களுக்கு சாத்தியமாக வரும். பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று ஒரு நோக்கம் அல்ல. பாரதிய ஜனதா இந்தியா கூட்டணிக்கு எதிராக, காங்கிரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. இப்ப இவர்களை பொறுத்தவரை தேசிய அளவில் இந்தியா கூட்டணியிலும் இல்லை, காங்கிரஸோடும் இல்லை என்கின்ற ஒரு நிலையில்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இந்தியா கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பது பெரிய சிக்கல். இப்படிக்கு மமதா பானர்ஜி கட்சியே உடைந்து போய்விட்டது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவை முழுமையாக பாஜக தன் கையில் கொண்டு வந்து விட்டது. சுயம் சேவக் முழுமையாக தன் கையிலே கொண்டு வந்து விட்டது.
இந்த நிலையில் தனக்கு அதிகாரத்தில் மறைபொருளாக தல ஆதரவை வழக்குகளில் அமலாக்கத்துறையிலிருந்து பல விஷயங்களில் தமிழ்நாட்டுடைய விஜய் ஆட்சிக்கு குடைச்சல் கொடுப்பதிலிருந்து எல்லாம் மேல ஆட்கள் தேவை, அனுபவம் குறைவானவர்கள். அப்ப நம்ம பாஜகவோடு இணக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் உண்மை. மறுபடியும் சொல்கிறேன், அதற்காக தமிழ்நாடு கூட்டணியில் அவர்கள் நேரடியாக வரமாட்டார்கள். இது வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு காலம் நேரம் நிறைய இருக்கிறது. 5 வருஷம் இருக்கிறது. ஏன்னா வரக்கூடிய 29 எம்பி தேர்தல் இருக்கிறது. இந்த விஷயத்தில் இன்றைக்கு டெல்லியிலிருந்து அவர் அறிவித்திருப்பது இதற்கு சகல பொருத்தமாக இருக்கிறது. டெல்லியிலிருந்து அவர் அறிவிப்பு செய்திருப்பது சகல பொருத்தமாக இருக்கிறது. இந்த சகல பொருத்தமான நிலைகளில் நாம் பார்க்கின்ற போது மோடியை அதிகம் விமர்சிக்க வேண்டாம் என திரு ஸ்டாலின் தன் கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிட்டது என்னவோ உண்மைதான். காங்கிரஸோடு நெருக்கமான உறவை நீங்கள் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏனால் வெளிப்படையாக நாங்கள் உங்கள் பக்கம்தான், ஆனால் தமிழ்நாடு அரசியல் களத்தில் உங்களுக்கு சார்பாக நாங்கள் நிற்க முடியவில்லை என்பதை அவர்கள் தயவு தாட்சணமின்றி சொல்லிவிட்டு பாரதிய ஜனதாவோடு ரகசிய கூட்டணியை வைத்து தாவேகாவுக்கு கடும் குடைச்சலை கொடுக்கலாம். அவர்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய். தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? நேரடியாக போகாமல் புறக்கணித்தாலே போதும் என்ற அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தும் வெளியாகி இருக்கிறது. அது தனி கதை. அந்த தொகுதி மறுசீரமைப்புல என்ன லாபம் என்ன நஷ்டம்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதற்கு முன்பு காங்கிரசுக்கு இருக்கிற இந்த கூட்டணிக்கு குடைச்சல் கொடுக்கலாம். திருமாவளவன் கூட இதை உறுதி செய்திருப்பதாகவும் சில செய்தி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு நெருங்கலாம் என்று அவர் உறுதி செய்திருப்பதாகவும் கூட சில செய்திகள், சில செவ்விகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய தன்மை எல்லோருமே நிலைமை யூகிப்பார்கள். அப்படி ஒரு காலகட்டத்தில் இவர்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய். இதை பேசுவதற்கு, புரோக்கர் செய்வதற்கு சபரீசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். டெல்லியிலே கனிமொழி போன்றவர்கள் இருக்கிறார்கள். வெளியே பெரியார், அண்ணா, அம்பேத்கர், பேராசான் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். ஏற்கனவே 97 கூட்டணி சேர்ந்தவர்கள் தானே. இப்ப அந்த அடிப்படையில் இப்போது அவர்கள் அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவேதான் மு.க. ஸ்டாலின் இங்கிலாந்தில் இருந்து டெல்லிக்கு சொல்லி இருக்கலாம், நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், நிதானமாக கையாளுங்கள். நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க வேண்டாம், அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக வேண்டாம். அதே மாதிரி பிரதமர் மோடியையோ பாஜகவினுடைய செயல் திட்டங்களையோ நீங்கள் அதிகம் விமர்சிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லி இருப்பதற்குரிய மூல காரணம் பின்னணி இதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அப்போதான் நேரடியாக இன்றைக்கு கூட 35 கோடி கொடுத்த பேர வழக்குகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் கூட சந்தேக வளையத்தில் வந்திருக்கிறார்கள். 9 முதல் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி, அசோக்கும் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆக இந்த சூழலில் தமிழ்நாட்டில் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும். அண்ணாமலை தனியாக போய்விட்டார். பாஜக சொல்லிக்கொள்ள அளவுக்கு பலமா இல்லை, ஒரு 3% இருக்கு. அவர்கள் ஒரு பெரிய எதிரியாக இல்லை. இப்பொழுது காலத்திற்கும் பெரிய எதிரியாக தாவேக உருவாகிவிட்டது. அடக்குமுறைகளின் மூலம் அவரை நெருக்க வேண்டும் என்றால் தாவேகாவை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்தும் சேர்க்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் டெல்லியிலே இருக்கக்கூடிய சில சட்ட நுணுக்கங்கள் இவர்களுக்கு தேவை இருப்பதால், ஆகவே இவர்களை எந்த வழியிலேயாவது நாம் ஒரு விவகாரத்துக்கு கொண்டு வரதான் நமக்கிட்ட இருக்கக்கூடிய எம்பிக்களின் பலம். நாம கட்சி இன்னும் பெரிய கட்சி. அப்ப டெல்லியில ஒண்ணு இருந்தா நாம சொல்லலாம், என்னென்ன விஷயங்களை செய்யுங்க, தமிழ்நாட்டுக்கு குடைச்சல் இந்த வழியில கொடுங்க, கமிஷன் மூலம் கொடுங்க, நேரடியா டிஎம்கே ஈடுபட்டது என்று மக்களின் மீது ஒரு வெறுப்பு வராமல் பாரதிய ஜனதாவின் மூலமாக டெல்லியினுடைய சட்டத்துறைகள் எல்லாம் இதை செய்கிறார்கள் என்றால் திமுகவுக்கு அது லாபம் தானே. ஆகவேதான் டெல்லியில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். டெல்லிக்கு இருக்கிற எம்பிக்களுக்கு திரு ஸ்டாலின் சொன்னதாக தகவல் இன்று நாளேடுகள் வந்திருக்கிறது. அடக்கி வாசியுங்கள், அதிகமாக மோடி விமர்சிக்க வேண்டாம். பலர் உடனே கூட்டணி அப்படியெல்லாம் சொல்வது அரசியலில் அவர்களுக்கு புரியவில்லை. பாஜகவோடு தமிழ்நாட்டில்
அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் இருப்பதையும் இழந்து போய்விடுவார்கள், அது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இது அபிஷியல் ராஜதந்திர மூலோபாய நடவடிக்கையின் அடிப்படையிலே தான் இது செல்கிறது என்பதுதான் உண்மையாகும். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களுக்கு தெளிவாக தருகிறேன். நன்றி.